அத்தியாயம் 30. 1000 கோட்டைகள் கட்டி வைத்தேன், என் அன்பையே தெய்வமாய் ஏற்றி வைத்தேன். அந்த கோவிலிலே எந்த தெய்வம் இல்லை, நான் கோரிய வரமும் கிடைக்கவில்லை. தன் மடியில் விழுந்து அழுத யாழினியை சமாதானப்படுத்த முயன்று தோற்றுவிட்டாள் சுதா. எவ்வளவு சொல்லியும் அழுகை நிற்கவே இல்லை. சரி, அழட்டும், அழுவதால் கொஞ்சம் மனபாரம் நீங்கியதும் தன்னால் சொல்லுவாள் என்று அப்படியே விட்டுவிட்டாள். அரை மணி நேரமாய் அழுதவளின் அழுகை சற்று மட்டுப்படவும் யாழினி எழுந்து உட்கார்ந்தாள். அவளை அங்கேயே விட்டுவிட்டு கிச்சனுக்குள் சென்ற சுதா ஒரு காஃபி போட்டு எடுத்து வந்தாள். குடி முதல்ல என்று அவளிடம் கொடுத்தாள். இல்ல, எனக்கு வேண்டாம் என்றவளை மிரட்டி குடிக்க வைத்தாள். இப்ப சொல்லு, வெங்கட் ஏதாவது சொன்னாரா என்று சுதா கேட்கவும், இல்லை எனும் விதமாக தலையசைத்தாள். பின்ன என்னதான் பிரச்சனை சொல்லேண்டி? கோபமே வந்துவிட்டது சுதாவுக்கு. அதன் பிறகே வெங்கட்டின் பெற்றோர் வந்த விஷயத்தை சொன்னவள் அவர்கள் அவளிடம் வேண்டி கேட்டதையும் தான் சொன்ன பதிலையும் சொன்னாள். ஏண்டி, உனக்கு என்ன, நீ பெரிய தியாகின்னு நினைப்பா? எனக்கு தெரியாது, உங்க பையன்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. அதை விட்டுட்டு பெருசா சொல்லிட்டு இங்க வந்து ஒப்பாரி வைக்கிறா. நீ இப்படி சொன்னேன்னு வெங்கட்டுக்கு தெரிஞ்சா கோபம்தான் படுவார். சுதா பொரிந்து தள்ளிவிட்டாள். அப்படி சொல்லி இருப்பேன். அவங்க அக்காவும் நம்மை போல ஒரு நார்மல் பொண்ணா இருந்தா. ஆனா அது இல்லாது போய்தானே அவங்கள என்கிட்ட கேட்க வந்து இருக்காங்க. அப்ப நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? என்னால அது முடியாது சுதா. 2 விஷயம் இங்கு முக்கியம். முதல்ல, அக்கா கல்யாணம் முடியாம வெங்கட் என் கூட வாழ மாட்டார். 2வது, எங்க அண்ணாவும் ரொம்ப நாள் என்னை காத்திருக்க வைக்க சம்மதிக்க மாட்டார். 2ம் ஒரே நேரத்துல சால்வ் ஆகாது. அப்ப யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். வெங்கட் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணினால் அவங்க 2 பேரும் வாழ்க்கையாவது நல்லா இருக்கும். அதை மறுத்தால் எங்க 3 பேர் வாழ்க்கையுமே நல்லா இருக்காது. எல்லாரும் எப்படியும் போகட்டும்னு நானும் வெங்கட்டும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்கள அப்படியே விட முடியாது. இது எல்லாம் யோசிச்சுதான் வெங்கட் காலேஜ் டேஸ்ல யார் கூடவும் பேசாமல் இருந்திருக்கார். நான் இது தெரியாம அவர் மனசை கலைச்சிட்டேன். இப்ப அவர் என்னையும் விட முடியாம அவங்க ஃபேமிலியும் விட முடியல. இதுதான் இப்ப உண்மை என்றாள். இப்ப என்ன பண்ண போற என்ற சுதாவின் கேள்விக்கு, என்ன பண்ண, இடையில வந்தவ இடையிலேயே போயிட வேண்டியதுதான் என்றாள். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும் சுதா. வெங்கட் அம்மா அப்பா வந்ததை வெங்கட் கிட்ட நீ சொல்லக்கூடாது. இது மட்டும் நீ செய், மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று மட்டும் கூறினாள். அடுத்த 2 நாட்களும் அவள் ஹாஸ்பிட்டலே செல்லவில்லை. கேட்டதுக்கு டயர்டாக இருக்கு என்று சொல்லிவிட்டாள். அடுத்து சென்ற போதும், ப்ளீஸ் வெங்கட், படிக்க நிறைய இருக்கு என்று முடிந்த அளவு அவனை தவிர்த்துவிட்டு எப்போதும் புக்கும் கையுமாக இருந்து விட்டாள். 1 வாரம் கழித்து ஹாஸ்பிட்டலில் டியூட்டி முடிந்து கிளம்பியவளை வெங்கட் வழிமறித்தான். அவனுக்கு கோபமான கோபம். அவன் இயல்புக்கு யாரிடமும் எதற்கும் கெஞ்ச மாட்டான். எல்லா விஷயத்தையும் அவனே பார்த்து கொள்வான். அவன் தேவைதான் மற்றவர்களுக்கு தேவைப்படுமே தவிர அவன் யாரிடமும் எதற்கும் கெஞ்சியதும் இல்லை. அப்படிப்பட்டவனை இந்த காதல் என்று 3 எழுத்துதான் கொஞ்சம் மாற்றி இருந்தது. அதுவும் இப்போ உள்ள பிரச்சனைக்கு அவன் வழி காண முடியாது தவிக்கையில் யாழ்னி என்னவோ தனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை போல் அவனை அவாய்ட் பண்ணுவது அவனுக்கு கடும் எரிச்சலை கிளப்பி இருந்தது. அவர்கள் கிளம்பும் போது அருகில் வந்த வெங்கட், சுதா நீ போ, அவ பின்னால வருவா என்றான். ஆனால் யாழினி சுதாவிடம், ப்ளீஸ் சுதா, கொஞ்சம் நில்லு, நானும் வந்து விடுகிறேன், நிறைய படிக்க வேண்டியிருக்கிறது என்றாள். சுதா இவர்கள் இருவருக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு முழிக்க ஆரம்பித்தாள். சொல்லுங்க வெங்கட், போய் நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கிறது என்றாள். ஏய் என்னடி, என்னை சுத்தி சுத்தி வந்தது மறந்து போச்சா? ரொம்ப ஓவரா பண்ற. நான் உன்னை ஒரு விஷயம் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, அதுக்கு ஏதாவது பதில் சொன்னியா? என்ன பதில் சொல்ல? வெறும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண எங்க அண்ணா விட மாட்டாங்க என்றவளிடம், உங்க அண்ணா கிட்ட யார் இப்ப சொல்ல சொன்னது? ஒரிஜினல் மேரேஜ் அப்ப சொல்லிக்கலாம், இப்ப நம்ம சேஃப்டிக்கு மேரேஜ் பண்ணிக்குவோம் என்றான். இப்ப அதை பத்தி நினைக்க நேரம் இல்லை வெங்கட். நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் என்றாள். அதுக்குள்ள என்ன பிரச்சனை முளைக்கும்னு தெரியாது யாழ்னி, புரிஞ்சுக்கோ. கிளிப்பிள்ளையிடம் சொல்வது போல சொன்னான். ஆனால் அவள் அவனை லட்சியமே பண்ணவில்லை. அதெல்லாம் சும்மா அலற்றிங்க வெங்கட். ஒரு மனிதனை கையை காலை கட்டியா மணவரையில் உட்கார வைக்க முடியும்? அலட்சியம் போல பேசினாள். ஓகே வெங்கட், எதுவா இருந்தாலும் எக்ஸாம் முடித்து பேசிக்கலாம், எனக்கு டைம் ஆச்சு என்று கிளம்பியவளிடம், யாழ்னி என்று ஒரு நிமிடம் அழுத்தமாய் அழைத்தான். என்ன என்பது போல் பார்த்தவளிடம், இனி எந்த விஷயத்துக்கும் நான் உன்னை கூப்பிட்டு பேச மாட்டேன், நீயா வந்து பேசினால்தான் உண்டு, ஞாபகம் வைத்துக்கொள் என்றவன் தன் பேக்கை எடுத்துக்கொண்டு விரட்டி சென்று விட்டான். அவன் செல்வதையே கண்ணீரோடு பார்த்து கொண்டு இருந்தவளை, வா போலாம், அதான் நீ நினைச்சத சாதிச்சாச்சில்ல, கிளம்பு என்று சொல்லி கூட்டி சென்றாள்.
தன் கவலையை மறக்க படிப்பின் உதவியை நாடினாள். அவளின் அலட்சியத்தை தாங்க முடியாத வெங்கட் இறுகி போனான். அவள் முகத்தையே பார்க்க பிடிக்கவில்லை அவனுக்கு. யாழினி வேண்டும் என்றே தன்னை தவிர்க்கிறாள் என்று தோன்றியது. ஆனால் எதற்கு என்று மட்டும் புரியவில்லை. தன் குடும்பத்தார் அவளை போய் சந்தித்து இருப்பார்கள் என்று எண்ணவில்லை அவன். எதற்காக தன்னை அவாய்ட் செய்தாள் என்பது புரியாமல், தன் ஈகோவை விட்டு கெஞ்சவும் மனமில்லாமல், கெஞ்சும் பழக்கம் வேறு இல்லாததால் அவளை மறக்கவும் முடியாமல், என்ன தவறு என்பதும் புரியாமல் குழம்பி போனான். இதற்கு இடையில் ஊருக்கு சென்றபோது அவர்கள் பத்திரிகை வரை அடித்து வைத்திருப்பதை பார்த்து, என்னப்பா அது என்று கேட்டதற்கு, ஒன்று இதற்கு சம்மதம் சொல்லு, இல்லை என்றால் எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் விஷம் வாங்கி கொடுத்து விடு, எங்களுக்கு வேற வழி இல்லை. நீ விரும்பும் பெண்ணை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. நம் வீட்டு நிலைமை சொல்லி அதை சரி செய்து அவளை கல்யாணம் பண்ண வேண்டும் என்றால் அதற்கு எத்தனை வருடங்கள் ஆகும் என்று யோசி. கல்யாணம் என்பது நமது சன்னதிகள் பெருக, நமது வாழ்க்கை பூரணமடைய, அதை காலம் கடந்து பண்ணுவதால் என்ன லாபம் இருக்க போகிறது? உங்க அக்காவுக்கு இப்போ திருமணம் நடக்கவில்லை என்றால் அதன் பிறகு வாய்ப்பு இல்லை என்று தோன்றுகிறது. இப்பவே அவளுக்கு வயது 30. இப்பவே மாப்பிள்ளை கிடைப்பது குதிரை கொம்பாய் இருக்கிறது. வயதும் கூடிவிட்டால் பின் எப்படி கல்யாணம் ஆகும்? நீ என்னதான் பணத்தை கொட்டி கொடுத்தாலும் மாப்பிள்ளை கிடைக்காது. வரும் சந்தர்ப்பத்தை நாம உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். நீ படிக்கப் போவதற்கு முன் எங்களிடம் என்ன சொன்னாய்? அக்கா கல்யாணம் என் பொறுப்பு என்று சொன்னாயா இல்லையா என்று அப்பா வினவ வெங்கட் தவித்து போனான். இதற்குத்தான் அவன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டால் இவர்களிடம் அதை சொல்லி தன் கல்யாணத்தை மட்டும் நிறுத்திவிட்டு அக்கா மேரேஜை மட்டும் நடத்திவிடலாம் என்று நினைத்தான். அதற்கு வழியில்லாமல் பண்ணிவிட்ட யாழினியின் மேல் கடுங்கோபம் எழுந்தது. ஒன்றுமே சொல்லாமல் உடனே கிளம்பி சென்னைக்கு வந்து விட்டான். வெங்கட்டின் அப்பா யாழினிக்கு அழைத்தார். நடந்த விஷயத்தை சொன்னார். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்க பையன் கல்யாணத்துக்கு சம்மதிப்பார் என்று கூறி அவரை ஆறுதல் படுத்தினாள். எக்ஸாம் முடிந்து விட்டது. நாளை ஊருக்கு கிளம்ப வேண்டும். வெங்கட்டிற்கும் அது தெரியும். ஆனால் தானாய் அவளிடம் பேச அவனது ஈகோ இடம் கொடுக்கவில்லை. ஆனால் மனதுக்கு அது எங்கே தெரிகிறது? அவள் ஹாஸ்பிட்டல் வந்த நேரத்தில் இருந்து அவள் வந்து தன்னை பார்க்க மாட்டாளா என்று நொடிக்கு ஒரு தடவை அவன் ரூம் வாயிலை பார்த்தான். அவனை ஏமாற்றாமல் யாழினி வந்தாள். வெங்கட், நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புகிறேன், அதை சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன் என்றாள். ராட்சசி, ஒரு வார்த்தை பேசுறாள் அப்பார், நான் தான் கேட்க வேண்டும் என்று மனதுக்குள் புலம்பியவன், எனக்கு உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும், வா கொஞ்சம் வெளியில் போயிட்டு உன்னை நான் வீட்டில் விடுகிறேன் என்றான். முதலில் மறுக்க எண்ணியவள், இதுதான் அவனுடன் கழிக்கும் கடைசி சந்தர்ப்பம், அதை இழந்து விடாதே என்று மனது கூக்குரலிடவே சரி என்றாள். மெரினா பீச்சில் கடல் அலையில் கால் நனைத்து நின்றவளை பார்த்து அவனுக்கு அவர்கள் இதற்கு முன் பீச்சிற்கு வந்த நாட்கள் நினைவில் ஓடியது. இன்றும் அதே போல உற்சாகமாய் அவள் இருக்க, இவன் தன் முன் நிற்கும் பிரச்சனைகளின் கணத்தால் அவளைப் போல இருக்க முடியாமல் தடுமாறி நின்றான். மஞ்சளில் கருப்பு வண்ண பூக்கள் போட்ட சுடிதாரில் தன் நீண்ட பின்னல் அங்கும் இங்கும் ஆட, தண்ணீரில் அங்கும் இங்கும் துள்ளி கால் நினைத்து ஆர்ப்பரித்து நின்றவளை அவனுக்கு இறுக்கிக் கொள்ள தோன்றிற்று. ஆனால் ஏற்கனவே இருவருக்கும் இருந்த இடைவெளி இப்போது பூதாகரமாய் இருக்கவே அவள் நிழலை நெருங்குவது கூட தான் அவளுக்கு இழைக்கும் துரோகம் என்று நினைத்தவன் தன் கைகள் இரண்டையும் பேண்ட் பாக்கெட்டில் விட்டு கொண்டு அவள் விளையாடுவதை தன் கண்களில் தீரா வலியுடன் பார்த்து கொண்டு இருந்தான். பத்திரிகை வந்தவுடனே அவன் தன் வாழ்க்கை போகும் திசையை ஒருவாறு கணித்தவன் இன்று அவளுடன் பேச வந்தது 100ல் ஒரு வாய்ப்பாய் தன் மனம் விரும்பியவளுடன் வாழ்க்கை அமையாதா என்று கேட்கத்தான். ஆனால் எதுவுமே பேசாமல் தண்ணீரிலேயே நின்றவளை, என்ன யாழினி, எக்ஸாம் முடித்து சொல்றேன்னு சொன்ன, இன்னும் ஒன்னும் சொல்லல என்று கேட்டான். என்ன கேட்டீங்க? ஓ, மேரேஜா? உங்க அக்கா மேரேஜ் முடிஞ்சுதானே நம்ம மேரேஜ் அப்படின்னீங்க, உங்க அக்கா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுதா என்று கேட்டாள். ஆமாம் என்றவனிடம், அப்படியா, ரொம்ப சந்தோஷம் என்றாள். அதோட என் மேரேஜும் கமிட் ஆகுது என்றான். ஓ, நீங்க முன்னாடி சொன்ன வரனா? ஏன் வேற வரன் கிடைக்கலையா என்றாள் தெரியாதது போல. ஆமா, அதுக்குத்தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் என்றேன் என்றவனிடம், அதெப்படி? நாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா மட்டும் உங்க அக்காக்கு இந்த வரன் அமைந்து விடுமா? அப்ப உங்க அக்காக்கு கல்யாணம் எப்படி நடக்கும்? எங்க அண்ணாவும் வெறும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டாங்க, அதான் நான் பதில் சொல்லல என்றாள். அப்ப நீ என்ன விரும்பியது என்று கேட்டதுக்கு, விரும்பினேன்தான், ஆனா இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு இருக்கும்னு தெரியாது என்றாள். அப்ப தெரிஞ்சிருந்தா என்று அவன் கேட்க, கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். அவள் சொல்லி முடிப்பதற்குள் மணலில் போய் தூர விழுந்தாள்.
விழுந்த பிறகுதான் தான் அவளை அடித்து விட்டோம் என்பது அவனுக்கும், அவன் தன்னை அடித்து விட்டான் என்பது அவளுக்கும் புரிந்தது. அவளுக்கு ஒரு வகையில் தான் சொல்லும் பொய்க்கு அவனிடம் கிடைத்த அடியாகவே அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அவனுக்குத்தான் போயும் ஒரு பெண்ணை கை நீட்டி அடித்து விட்டோமே, அதுவும் தான் உயிராய் காதலித்தவளையே கை நீட்டி அடித்து விட்டோமே என்று தன்னைத்தானே வெறுத்தவன், ஹே, நீ இப்படின்னு நான் நினைக்கவே இல்லடி, என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டேல, இனி என் முகத்திலே முழிக்காத என்றவன் அந்த கோபத்திலும் அவளை வலுக்கட்டாயமாய் தன் வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து அவள் வீட்டில் விட்டுவிட்டு சென்று விட்டான். அன்று நைட்டு முழுவதும் அழுதவள்தான் யாழினி. அதற்கு அப்புறம் அவள் எதற்கும் கலங்கினாள் இல்லை. மறுநாள் இரவு கிளம்பும் போது சுதாவிடம் மட்டும் சொல்லிக் கொண்டு கிளம்பினாள். ஹே, நெக்ஸ்ட் இயர் இங்க வருவதானே என்று கேட்டதற்கு, தெரியல சுதா, பெஸ்ட் ஆஃப் லக் என்று கூறிவிட்டு கிளம்பினாள். மதுரைக்கு வந்து 2-3 நாட்கள் ஆகியும் ரூமை விட்டு வெளியே வராத தங்கியை பார்த்து கவலை கொண்ட சேகர் அவள் ரூமுக்குள் சென்று, என்னம்மா, வந்ததில் இருந்து ஒரு மாதிரியே இருக்கிறாய் என்று கேட்க அவரிடம் அனைத்தையும் சொன்னவள், அண்ணா, எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த உண்மையை அவரிடம் நீங்கள் சொல்லக்கூடாது, என்மேல் ஆணை என்று கூறிவிட்டாள். பின்னர் முயன்று தேறியவள் அண்ணனிடம் சொல்லி பழையபடி வேலூர் காலேஜுக்கே பிஜி 2வது வருட படிப்பை மாற்றிக்கொண்டாள். ஏற்கனவே காலேஜில் டிஸ்டிங்ஷன் வாங்கியவள் என்பதால் அவளுக்கு ஈஸியாய் இடம் கிடைத்தது. சுஜாவிடம் கூட சொல்லாமல் அவள் அங்கு சேர்ந்து விட்டாள். வெங்கட்டின் பெற்றோர் நினைத்த மாதிரி அந்த லீவில் வெங்கட்டின் திருமணமும் அவன் அக்காவின் திருமணமும் சிறப்பாய் நடைபெற்றது. அன்று யாழினியிடம் கோபப்பட்டு சென்றவன்தான் அதன் பிறகு அவன் சிரிப்பு என்று ஒன்று இருப்பதையே மறந்து விட்டான். எல்லோரிடமும் அளவான பேச்சு, தனது டாக்டர் வேலை, அதுதான் அவனது நைந்து போன மனதுக்கு ஆறுதலாய் இருந்தது. யாரிடமும் எதுவும் சொல்லாதவனை அடித்து பிடிக்காத குறையாய் வாயை பிடுங்கி உண்மையை தெரிந்து கொண்ட கோபால் மட்டும், டே, யாழினி அப்படி செய்யக்கூடியவள் இல்லை என்று எவ்வளவோ வாதிட்டான். இதோ பாரு, நான் உனக்கு ஃப்ரெண்டா அல்லது அவ உனக்கு ஃப்ரெண்டா, முடிவு செய்து கொள் என்று சொன்ன பிறகுதான் கோபாலும் வாயை திறக்கவில்லை. சத்யா, அவள்தான் வெங்கட்டின் மனைவி பெயர். நல்ல அழகி பிளஸ் குணவதி. கேசவமூர்த்தியின் ஒரே மகள். அவளுக்காக வீட்டோடு மாப்பிள்ளை பார்த்தார் அவர். தன் அக்காவின் கல்யாணத்துக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பதாக கூறிய வெங்கட் அவரிடம் இருந்து எந்த சீரையும் வாங்க மறுத்து விட்டான். கல்யாணம் முடிந்ததும் அதே மாதிரி சென்னையில் தனிக்குடித்தனம் என்று சொல்லிவிட்டான். தனிக்குடித்தனம் கொண்டு வந்து வைத்துவிட்டு கேசவமூர்த்தி சென்றுவிட, சத்யாவுக்கு அம்மா இல்லாத காரணத்தால் வெங்கட்டின் அம்மா அவனிடம், வெங்கட், உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, இனி இவள்தான் உன் மனைவி. நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம் நடக்கணும்னு இவளை கட்டினாலும் இவளும் ஒரு பொண்ணுதான். எக்காரணம் கொண்டும் ஒரு பொண்ணோட பாவத்தை சம்பாதிச்சிடாத. ஏற்கனவே எந்த ஜென்மத்து கடனோ, நாம இன்னைக்கு அக்கா கல்யாணத்தை நடத்த ரொம்ப சிரமப்பட்டு விட்டோம். இனியும் அப்படி ஒரு பாவத்தை பண்ணிராத என்று கிளம்பும் போது மகனுக்கு சொல்லிவிட்டு சென்றார்.